உங்களுடைய ஜனாதிபதி அனுர தோழர் எடுத்துக்கொண்டால் கடந்த 30ஆம் தேதி நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். முழு நாடும் ஒன்றாக என்கின்ற பொழுது அதற்கு கட்சி, ஜாதி, இன, மத, பிரதேச பேதங்கள் என்று அனைவரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுதான் வேறு எதுவுமல்ல, இந்த போதை பொருளுக்கு எதிரான போராட்டம், அந்த போதை பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைப்பு. ஏன் நாங்கள் இவ்வாறு சொல்லுகின்றோம் என்றால், இன்றைக்கு அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் பொழுது அனுர தோழர் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். அதாவது நாங்கள் இந்த போதைப் பொருள் என்கின்ற வியாபாரம் அல்லது இந்த சமுதாய உலகம் என்கின்ற வியாபாரம், இவைகளை நாங்கள் இன்றைக்கு கதவுகளை திறந்திருக்கின்றோம். கதவுகளை திறந்து வெளியே பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு கருப்பு உலகம் இருக்கின்றது, கருப்பு அரசியல் இருக்கின்றது. அதனால அனுரத்துவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், வேற எதுவுமல்ல, இதில் ஒன்றில் இரண்டு, ஒன்று கருப்பு உலகம் இருக்க வேண்டும் அல்லது வெள்ளை உலகம் இருக்க வேண்டும். அந்த வெள்ளை உலகத்தை உருவாக்குவதற்கான செயற்பாட்டு திட்டங்கள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த ஆரம்பமான நிகழ்வுகளின் போது விசேடமாக இதற்கு எங்களுடைய அரசாங்க தொழிலில் ஈடுபடுகின்ற, அரச துறையில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் பெரிய கடப்பாடு இருக்கின்றது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கசிப்பு விற்கின்றவர்கள், கஞ்சா விற்கின்றவர் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் நீங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். அதனால் நாங்களும் கடந்த காலங்களில் கேட்டுக்கொண்டோம், சொல்லவில்லை. இப்பொழுது எங்களுடைய இளக்குமரன் அவர்கள் நேரடியாக களத்துக்கு இறங்கி தனது வேலை, தனது உயிரையும் மதிக்காதே இந்த வேலையை தோள் கொடுக்கின்ற நபராக மாறி இருக்கின்றார். அதனால் அவ்வாறான இளைஞர்கள் நாளைக்கு அனைவரும் முன்வாருங்கள். உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருக்கின்றோம், உங்களுக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றது, உங்களுக்கு பின்னால் போலீஸ், ராணுவம், எல்லா படைகளும் இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றோம்.